இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவி இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவி. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பாருங்க. விண்ணக இறைவனை நோக்கி, ஆண்டவரே நமது அடைக்கலம், நம்மை பாதுகாக்கின்ற இறைவன், கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்தவர், ஆண்டவரை சார்ந்திருப்போரை அவர் எப்பொழுதும் பாதுகாக்கிறார் என்ற உறுதிமொழிதான் இந்த சங்கீதம் 91 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அருமை சகோதரனே, சகோதரியே, இதோ ஆன்லைன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அருமை தேவ ஜனமே, நம்மை பாதுகாக்கும் இறைவன். ஆவியானவரிடத்திலே ஜெபிப்போம். தூய ஆவியே துணையாக வருவி இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. சங்கீதம் 91 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமன் பார்த்தவர்களே, ரோமர் 8:30 அழகாக சொல்லுகிறது. ரோமர் 8:30 வாசிக்க கேட்போமா? நன்றி. ஆமென். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவரானவரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். தமக்கு ஏற்புடையரானோரை தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முன் குறித்திருந்தார், முன்னே குறித்திருந்தார், தெரிந்தெடுத்திருந்தார். நம்மளை ஒவ்வொருவரும் தாய் வயிற்றின் உருவாகும் முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரனே, நம்மை முன் குறித்திருக்கிறார், முன்னே தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், முன் குறித்திருந்தார், குறித்தார்,
அழைத்தார், ஏற்புடையவர் ஆக்கியிருக்கிறார், தன் மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார். கடவுள் தம் பணிக்காக நம்மை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, இரு கரம் விரித்தவராய் என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று அதிகாலையில் பேராவலோடு இயங்குகிறார். சங்கீதம் 91:1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை துன்பம் அணுகாது. ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கின்ற எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் துன்பம் அணுகாது. ஆமென். ஆண்டவருடைய பாதுகாப்பில், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர்கள். ஆண்டவரே, வாசிக்கலாமா? 2ஆம் வசனம். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆமென். நீரே என், நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்க வேண்டும். மனிதர்களை நம்புவது வீண். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உண்மையை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லணும், உரைப்பார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த இறைவன் இந்த நாளில், இந்த முதல் தேதி அன்றும் நம்மை பாதுகாப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என் தேவ ஜனமே. ஆமென். அப்படி அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் உன்னை தப்புவிப்பார். ஆமென். உன்னுடைய விசுவாசம் தான் அதற்கு காரணம். நம்பினால் நீ நலமடைவாய், நம்பினால் நீ நலமடைவாய். பெரும்பாடு உள்ள பெண், நான் ஆண்டவரின் ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் போதும் என்று விசுவசித்தாள், தொட்டால் சுகமடைந்தாள். இயேசு அவளை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை, என் மகளே நீ ஏன் தொட்டேன்னு கேட்கல, தொட்டால் சுகமடைந்தாள். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அல்லேலூயா. நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நாம் வந்து விழும் பொழுது, அவருடைய கரங்களிலே வந்து விழும் பொழுது, அவர் உன்னை குணமாக்குவார், அவர் உன்னை பலப்படுத்துவார். கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்று உன்னை அவர் தப்புவிப்பார். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க, 4ஆம் வசனம். அவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார். அவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் உன்னை வெறுத்து தள்ள மாட்டார். ஆண்டவரால் முடியாத 5 காரியம் பல முறை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரால் முடியாத காரியம் உண்டு.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரால் முடியாத காரியம்? ஆமென். விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசம்? அவர் சொன்ன 5 காயம் இருக்கிறது, 5 பாடுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் முடியாத 5 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் தாம் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டார். சத்தமாக சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அவர் தாம் கொடுத்த, வாசிக்கலாம் முதல். மீற மாட்டார். அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை ஒரு நாளும் மீறாம, அவர் ஒரு தடவை சொல்லிட்ட சொல்லதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தாம் கொடுத்த வாக்குறுதியை மாற்ற மாட்டார், மீற மாட்டார். மாற்றவும் மாட்டார், மீறவும் மாட்டார். ஒன்றாவது. இரண்டாவது, நமது பாவங்களை அவரால் நினைவில் வைக்க முடியாது. இரண்டாவது, நம்முடைய பாவங்களை அவரால் எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டே இருக்க மாட்டார். ஆமென். எப்போதும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். நம்முடைய பாவங்களை அவர் ஒரு நாளும் நினைவில் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆண்டவரால் உன்னை கைவிட முடியாது. ஆமென். ஆண்டவரால் உன்னை கைவிடவும் மாட்டார், கை நெகிழவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், ஆண்டவரால் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. அதனாலதான் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை நேசிக்காமல் இருக்கு. இப்படிப்பட்ட தேவன், கடவுளால் முடியாத காரியம் இருக்கிறது அம்மா அம்மணி. கடவுளால் முடியாத காரியம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் கடவுளால் ஆகாது, ஒன்றுமே இல்லை, ஆகாது, ஒன்றுமே இல்லை, ஆகாது. அவருக்கும் இருக்குது வீக்னஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர், அனைத்தையும் படைத்தவர். ஆனாலும் அவருக்கும் வீக்னஸ் இருக்கு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். அவருக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. நம்முடைய குற்றங்களை, பாவங்களை ஒரு நாளும் நினைவில் வைக்க முடியாது. அவரால் முடியாது. வஞ்சகம் அவற்றை இருக்காது, வைராக்கியம் அவற்றை இருக்காது, பொறாமை அவற்றை இருக்காது. எப்போ உதாரி மைந்தன் எப்படா வருவான்னு சொல்லி கதவை நோக்கி, ஜன்னலை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஊதாரி தகப்பன். ஹல்லேலூயா. ஊதாரி மைந்தன் என்று தான் நாம் சொல்லுகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஊதாரி தகப்பன் என்று தான் ஆவியானவர் இதை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய மகன் இஷ்டப்படுகிறான், தன் பிள்ளை இஷ்டப்படுகிறாள் என்று சொல்லி அவனுக்கும் அவளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாம் அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அழிந்து போவான், அவன் சீர்கெட்டு போவான், அவன் இந்த உலகத்திலே வெறுக்கப்படுவான், எப்படியோ தள்ளப்படுவான். பன்றிக்கூட்டிலே கொடுக்கக்கூடிய உணவு கூட அவனுக்கு கிடைக்காது. அவன் எப்படியும் என்னிடத்திலே திரும்பி வருவான் என்று அந்த ஊதாரி தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஊதாரி தகப்பன் ஊமை ஆண்டவர் அழகாக சொல்கிறார். நானும் அப்படித்தான். நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன கேட்குறியோ எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் சீர்கட்டு சீரழிந்து இஷ்டப்படி வாழ்ந்து இஷ்டப்படி போய் நீ திரும்பி வருவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இருகரம் விரித்தவராய் காத்திருக்கிறார். ஊதாரி மைந்தன் அங்கிருந்து வருகிறான். அவன் மனதில் நினைக்கிறான், என் தந்தை வீட்டிலே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு இருக்க, நான் இந்த பன்னிக்கூட்டில் இந்த நெற்றுக்களை, இந்த பன்னிக்கு போடுற தீனி கூட எனக்கு கொடுக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஓடி போவேன் தந்தையிடம் நான் ஓடி போவேன் என்று சொல்லி மனதில் நினைக்கிறான். அப்பா, உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனா என்னை வச்சுக்கோங்கப்பா என்று சொல்லுவேன் நினைக்கிறான். அப்பா, நான் உங்களுடைய வீட்டில் தங்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் தகுதியற்றவன், என்னை ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுவேன்னு உள்ளத்தில் நினைத்து நான் எங்கள் அப்பாட்ட திரும்பி போவேன். இருகரம் விரித்தவராய்
மகன் ஓடி வருகிறான். அங்கிருந்து வருவதை கண்டு அந்த ஊதாரி தகப்பன் ஓடி போகிறார், மகனை அரவணைக்கிறார். அவன் எந்த நிலையில் இருக்கிறான்? பன்னி கூண்டில் சாக்கடையில் விழுந்து உடம்பெல்லாம் சகதியாக இருக்கும், சேராக இருக்கும், காலில் செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே வர அவர் அப்படியே அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை குளிப்பாட்டி சீராட்டி அவனுக்கு புதிய ட்ரெஸ்ஸை போட்டு, காலுக்கு செருப்பை போட்டு, கைக்கு மோதிரத்தை போட்டு, கொழுத்த கன்றினை அழைத்து பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிற தகப்பன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட முறையிடாதீங்க. மனுஷங்க அப்படி செஞ்சிருவாங்கப்பா, மனுஷங்க இப்படி செஞ்சிருவாங்கப்பா, அவங்க ஏமாற்றிடுவாங்கப்பா, அவங்க அப்படி பண்ணிடுவாங்கப்பா, இப்படி பண்ணிடுவாங்கப்பா சொல்லாத, தீர்ப்பிடாத. மற்றவர்களை தீர்ப்பளிக்க நமக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி சொல்லாத. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீ அவரை விட்டு விலகி போகும் பொழுதெல்லாம் அவர் உன்னை கண்காணித்து கொண்டிருப்பார். அவருடைய சிசிடிவி கேமரா உள்ளவே இருப்ப உன் நினைவுகள் அவரிடத்தில் இருக்கும். அவர் உன்னை ஒரு நாள் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த சிந்தனை நமக்கு இல்லாமல் போகும். உள்ளத்தளவு இவர்களோ உதட்டளவிலே என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. ஆமன் பாகர்களே. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற நீங்களும் நானும் ஒரு மாதம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார். இன்றைக்கி புதுசாக ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்க போகிறது இல்லை. வாக்கு தத்தம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய நிழலில் தங்கி இருக்கிற பிள்ளைகளும், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாளும் தீங்கிழைக்க அவர் நினைத்ததில்லை. வெட்கி போக நம்மை விட்டதில்லை. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற விசுவாசம். இன்றைக்கி புதுசாக ஒரு வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் கிடையாது. இது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட, ஆதியிலே இருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தவறான போதனை. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுத்தாயிற்று. அல்லேலூயா. இஸ்ரேலின் இறைவன் 4 பெயர்களால் அழைக்கப்படுகிறார். உன்னதர், எல்லாம் வல்லவர். உன்னதர் என்று சொன்னால் எல்யோன், எல்லாம் வல்லவர் எல்ஷடாய், ஆண்டவர் யாவே, இறைவன் எலோஹிம். அல்லேலூயா. இத்தனை பெயர்களையும் சேர்த்து கூறுவதுதான் நம் இறைவன் ஒருவருக்கு மட்டுமே, நமக்கு மட்டுமே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற இறைவன். அன்பார்ந்தவர்களே, என்று சொன்னால் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் தம் அடியாரை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அடியார்களை பாதுகாப்பார் என்ற விசுவாசம், பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் என்ற விசுவாசம். ஆண்டவரே உம் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உம் உறவிடமாக்கிக் கொண்டீர், ஆகவே தீங்கு உமக்கு. உன்னதர் உறவிலே, உன்னதரின் பாதுகாப்பிலே, அவரிடத்திலே உறவிடந்தால் தீமை உமக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீது மிதித்து செல். ஒன்று பண்ணாது. அப்புறம் ஏன் பயப்படுற? ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும் தயவு செய்து கேட்காதீங்க. 2 கரம் குப்பி நான் கெஞ்சி கேட்குறேன்.
வாக்கு தத்தம் ஆல்ரெடி உண்டு. அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அது ஆண்டவரே, இது ஆண்டவரே, தயவு செய்து வேண்டாம். ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், ஆராதிப்போம், அவரை ஸ்துதிப்போம். ஆமென் ஆமென். ஏன் பெருமூச்சு? ஏன் நம்முடைய பெருமூச்சின் வாயிலாக இறை வாக்கினர் சொல்வது போல, பெருமூச்சின் வாயிலாக ஆவியானவர் சொல்வதை போல நம்முடைய பெருமூச்சின் வாயிலாக அவர் பேசுவார். ஆண்டவரிடத்தில் கேட்டு பேசுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். ஆவியானவர் பிதாவினிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாரதவர்களே, அவர் தம் அடியாரை பாதுகாக்கிறார். 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே, 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களே, தம்மை சூழ்ந்திருப்போரை அவர் வாழ்விப்பதாக உறுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உறுதி கொடுக்கிறார். வாக்குத்தத்தம், அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் கூர்ந்ததால், அன்பு கூர்ந்ததால், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை ஸ்துதிக்கிற பிள்ளைங்க, அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், பாதுகாப்பேன் என்கிறார், உறுதி தருகிறார். என் தேவ பிள்ளைகளே, உறுதி தருகிறார். என்ன உறுதி? அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். இல்லையே, நீ ஜெபிக்கலையே. அவர்களை நோக்கி மன்றாடும்போது தூங்கிட்டியே, ஜெபிக்க மறந்துட்டியே, சுதிக்க மறந்துட்டியே, உன்னுடைய சிந்தனை வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. 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 அவர்கள் என்னை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, மனுஷனை நோக்கி அல்ல. அப்போ இந்த சங்கீதம் 91 வழியாக நம்மை பாதுகாக்கும் இறைவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்தில் நீ ஒரு செகண்ட் கூட உன்னுடைய சிந்தனை வெளியில் போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு செகண்ட் வெளியில் போனீங்கன்னா பசாசு இழுத்துட்டு போயிடுவான், உன்னை வீட்டு வெளியில் கொண்டு போயிடுவான். அவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு, உத்தமனாயிரு. ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்ற உறுதி. அல்லேலூயா. வாழ்விப்பதற்காக உறுதி. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அதான் எரேமியா புஸ்தகம் 33:3 அழகாக சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33:3 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? ஆமென். என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், மறை பொருள்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன்.
கூறுவேன். உனக்கு நான் விளக்கி கூறுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை நோக்கி மன்றாட அவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் கவலைகளை ஆண்டவர்கிட்ட போட்டுருங்க. அவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியாத காரியம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்படியே அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான். நீ பண்ணுறியா பண்ணிக்கோ, இப்படி பண்ணுறியா பண்ணிக்கோ, அப்படி பண்ணுறியா அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுறார். ஆனால் அருமையான காலை நேரத்தில் என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று பேராவலோடு ஏங்குகிறார் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. கிருபை, தேவ கிருபை, அவர் கிருபை எனக்கு போதும். மகிமை, தேவ மகிமை, அவர் மகிமை எனக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் மிதித்து செல்வீர், ஒன்றாகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிக்கிற தேவன். ஆமென். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாக்கிற இறைவன். ஆமென். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிக்கிற இறைவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பார். ஆமென். ஆமென். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பவர். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஆமென். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துகிறவர், நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிக்கிறவர். அளிப்பேன். ஆமென். நீடிய ஆயுளால். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் கிவன், இட் இஸ் ரிசீவ்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரிசீவ்டு. எதுவுமே உனக்கு கொடுப்பேன் இந்த நாளின் வாக்கு தத்தம், இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் அல்ல, எல்லாம் ரிசீவ்டு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். ரிசீவ்டு. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தாச்சு, நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஆமென். ஆமென். உங்கள் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பிளஸ்ஸிங்ஸ் ஆர் ஃபில்டு. நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏடிஎம் பின் இல்லை, ஏடிஎம் பின் தொலைச்சிட்டீங்க, கேஷ் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு தெரியாது, முழிக்கிற மாதிரி பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க. பாஸ்வேர்ட் எரேமியா 33:3. அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 33:3 தான் பாஸ்வேர்டு. ஆமென். 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 என்னிடம் மன்றாடு, என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு பதிலளிப்பேன், நான் உனக்கு செவிசாய்ப்பேன், நானே உனக்கு கற்றுத்தருவேன், நானே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன், நீ சும்மா இருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே காரியம் தான் நம்ம பண்ணணும். 14ஆம் வசனம், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். அவ்வளோதான். நீ அன்பு மட்டும் நீ செலுத்தி பாரு, அவர் உன்னை விடுவிப்பார், உன்னை பாதுகாப்பார், உனக்கு பதிலளிப்பார், துன்பத்தில் உன்னோடு இருப்பார், தப்புவித்து உன்னை பெருமைப்படுத்துவார், நீடிய ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பார், அவருடைய மீட்பை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அப்போ செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு காரியம், ஆண்டவரின் அன்பு கூறுதல். ஆமென். ஆமென். ஆண்டவரை நீ அன்பு கூர்ந்த, அது மட்டும்தான் அவர் கேட்குறார், வேறு எதுவுமே கேட்கல. நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி, நீ என்னை அன்பு செய்கிறாயா?
இவர்களை விட என்னை அன்பு செய்கிறாயா என்று அழகாக கேட்கிறார். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், என் ஆடுகளை பேணி வள. இரண்டாம் முறை கேட்கிறார், என் ஆடுகளை மேய். மூன்றாம் முறை கேட்கிறார். அவருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன இவர் உண்மையிலே என்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவருக்கு கன்ஃபியூஸ். பேதுரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. ஆமென். அந்த வார்த்தை பேதுருன்றது வருன்றதுக்காக கூட ஆண்டவர் இப்படி கேட்டிருக்கலாம், என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறா, எல்லாம் உமக்கு தெரியுமே. நான் நேசிக்கிறேன், நேசிக்கல, நேசிக்காமல் போகிறேன், உன்னை விட்டு விலகிறேன், உமக்கு முன்ன மறுதளிப்பேன், நான் இப்படியெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்வேன், எல்லாம் உமக்கு தெரியுமே. அப்போவும் கேட்குறீங்களே ஆண்டவரே. இருந்தாலும் அவர் கேட்பார். அவருடைய சமூகத்தில் அவர் கேள்வி கேட்பார், என்னை நேசிக்கிறாயா. ஒரு 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 ஆதங்கம் அவருக்கு. எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லா சீடர் ஓடிட்டாங்க. கூட இருந்தவங்க எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணவங்க. இயேசுக்கு துன்பம்னு வரும்போது எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ இயேசு சீடர்களை பார்த்து கேட்பார், நீங்களும் விட்டுட்டு போயிடுவீங்களா? நீங்களும் போக பார்க்குறீங்களா? பேதுரு சொல்ல, இல்லை இல்லை, நான் மரண வரையும் தூக்கில் இடுவதற்கும் சிறையில் இடுவதற்கும் நான் எங்கே வேணாலும் எல்லாத்துக்கும் கூட சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உதட்டளவில் கொடுக்குறார். ஆனால் இயேசு பாடுபட்டு இருக்கும்போது பேதுரு அங்கே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான். அவருடைய பிரசன்னத்தில் இருந்துட்டு வேறு பக்கம் குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறோம், வேறு பக்கம் நியாயம் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை வேறு பக்கம், பரபரப்பு, அங்கே போகணும், இங்கே போகணும், கிளம்பணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்ற பரபரப்பில் ஓடிட்டுருக்குறேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமயத்தில் வரணும் போகணுன்ற என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு? திருப்பலி காணணும்னு எத்தனை பேருக்கு இருந்துச்சு? ஆனால் நீ சுத்துற, உன் இஷ்டப்படி சுத்துற, இருக்கிறவங்களெல்லாம் தொந்தரவு உண்டாக்கி உன் இஷ்டத்துக்கு போகிற, உன் இஷ்டத்துக்கு வர. அப்போ கூட ஆண்டவரோட பத்திரமா கொண்டாந்து வீட்டில் சேர்க்குறார். அல்லேலூயா. அவரை விட்டு நீ விலகி போனாலும் அவர் உன்னை பத்திரமா கொண்டாந்து வீட்டில் சேர்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடாம உன் உலக பாதையில் நீ தேடிட்டே இருந்தேன்னு சொன்னால் சக்ஸஸ் வராது. சக்ஸஸ் வர மாதிரி இருக்கும், அது அங்கங்கே அமிழ்ந்து கிடக்கும். அல்லேலூயா. நீ ஒழுங்காக ஆண்டவரை தேடிட்டு எந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சினா அது ஊருக்கு முன்னால் முதல்ல அந்த காரியம் சேங்ஷன் ஆகி நிற்கும். அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடாம உன் இஷ்டப்படி உன் போக்கில் நீ போயிட்டே இருந்தேன்னு சொன்னினா எதுலேயுமே உனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வர்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, லேட் ஆகும். அல்லேலூயா. உனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வேணும்னா பாஸ்வேர்ட் எரேமியா 33:3. ஒரு முறை கூட வாசிக்கலாம். எரேமியா 33:3. ஆமென். யாராவது ஒருத்தர் என்னிடம் அன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். நீ அவருடைய சமூகத்தில் உட்காராம அவரை ஏமாத்திட்டு நீ எங்கே போனாலும் வெற்றி கிடைக்காது. வெற்றி கிடைக்கிற மாதிரி ஓடிட்டே இருப்ப, ஆனால் வெற்றி கிடைக்காது. அல்லேலூயா. அதனால தான் 14ஆம் வசனம், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால். ஆண்டவர் அன்பு அவர் வேறு என்ன கேட்டார்? உன்னை காணிக்க கேட்டாரா? தசமபாகம் கேட்டாரா? அதை கொடு இதை கொடுன்னு கேட்டாரா? ஒன்றும் இல்லை. உன்னை கொடு, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உடலை கொடு, அன்பு கொடு, ஆண்டவர்கிட்ட கொடு. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் நேரத்தை கொடுங்க, அவரை துதிங்க, அவரை ஆராதிக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்கன்னு சொல்லி வேண்டு. இதுவரை நீ என்ன வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை. உன் தாந்தோணி தானமாக நீ போயிருக்கலாம்.
ஆனால் உன்னுடைய ஆசைகள் உனக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாம் செய்கிறார். அதை நம்ம மறந்துடுறோம். இல்லையா? உன் வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் வேணும்னு ஒரு காலத்தில் விரும்பினியோ அதை அவர் முதல்ல உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அதை செய்தும் தந்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் நன்றி இல்லாத பிள்ளைகளாக ஏதோ நான் சொந்த இஷ்டத்தில் நான் செஞ்சுட்டேன், நானே செஞ்சுட்டேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணுறேன் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் அதை செய்தவர் எல்லாம் வல்ல இறைவன். அல்லேலூயா. அதை செய்தவர் எல்லாம் வல்ல இறைவன் என்பதை நாம் முற்றிலுமாக மறந்து போகிறோம். அவருக்கு நன்றி செலுத்த மறக்கிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய அன்பு கூறுதல் என்பது, அந்த பற்றுறுதி என்பது துன்ப துயரங்களால் புனிதப்பட்டது. ஹல்லேலூயா. பார்த்திருக்கிறோம் புனிதர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது. பேதுரு மறுதலித்தார். அவர் சாகும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அவரை சிலுவையில் அறைய பார்க்குறாங்க. அவர் சொல்லுவார், நான் ஆண்டவர் மாதிரி சிலுவையில் அறையிற நான் தகுதியற்றவை, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி பேதுரு தன் இரத்த சாட்சியாக வேத சாட்சியாக மரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள பற்றுறுதி துன்ப துயரங்களால் அது புனிதப்படுத்தப்பட்டது. ஆமென். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மேல் கொண்ட பற்றுறுதிக்காக வேதனைப்படுவனுடைய வாழ்க்கை பட்டியலை இங்கே விவரிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 38 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு அழகாக சொன்னார், நமக்கு கற்பித்தார். அப்போ கிறிஸ்துவ பற்றுறுதி வளர்ச்சியடைய வேண்டுமாயின் நமக்கு வரும் துயரங்களில், நம்முடைய வரும் துன்பங்களில் ஆண்டவர் விரித்த கரங்களிலே நம்மை சரணடைய செய்ய வேண்டும். அல்லேலூயா. துன்பங்கள் வழியாக, வேதனைகள் வழி, ஒரு நொடி பொழுதே நான் உன்னை கை நெகிழ்ந்தேன், என் பேரிரக்கத்தால் உன்னை நான் மீட்டுக்கொள்வேன். அல்லேலூயா. ஒரு துன்பம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேதனை வந்துருச்சு, கொஞ்சம் முடியாமல் போச்சுன்னா நீ அப்படியே எல்லாத்தையும் இழந்த மாதிரி புலம்புறியே. புலம்பாத. முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் தயவுசெய்து புலம்பாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். ஆல்ரெடி கிவன் இட் இஸ் ரிசீவ்டு. ஆல்ரெடி கிவன் இட் இஸ் ரிசீவ்டு. முதலிலேயே கொடுக்கப்பட்டது, நாம் அதை ஆல்ரெடி பெற்றுக்கொண்டோம். அது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு ரிசீவ்ட், இட் இஸ் ரிசீவ்ட். ஹல்லேலூயா. ஆமன் பார்ந்தவர்களே, அதாவது சிலுவை பாதை என்பது ஒரு வெற்றி பாதை. சிலுவை பாதை ஒரு வெற்றி பாதை, அது வாழ்வு பாதையும் கூட. ஆண்டவர் நம்மோடு இருக்க அவர் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே நம் புகலிடமும் ஆரணமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை சிக்கனம் பிடிச்சுக்குவோம். வேற நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அன்பு, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமன் பார்ந்தவர்களே, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற எல்லாம் வல்லவரின் நிழலில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர் கைவிட மாட்டார்.
ஆமென் ஆமென் கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே. கருணையின் சிகரம் என்னுடைய பாக்கியம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் உட்காந்து அவர் அப்படியே சுதிச்சுக்கிட்டே இருங்க, சுதிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரை ஐஸ் வச்சுட்டே இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா நமக்கு தான் தெரியுமே ஐஸ் வைக்கிறது எப்படின்னு. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென் ஆண்டவர் ஐஸ் வைங்க. எளிய பாஷை, அன்பு கூர்ந்ததால், அவ்வளோதான். ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, சிக்கனை பிடிச்சிக்கோங்க, ஒரு குறைவும் இருக்காது. கொஞ்சம் அவரை சிக்கனை பிடிச்சிக்கோங்க. அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை பதிலளிப்பார், உன் ஜெபத்திற்கு பதில் தெளிப்பார், உன் துன்பத்தில் உன்னோடு இருப்பார், உன் துன்பத்திலிருந்து தப்புவித்து உன்னை பெருமைப்படுத்துவார், நீடிய ஆயுளால் உனக்கு நிறைவளிப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மீது அன்பு கூறுற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் முதலாவது விடுதலை. அல்லேலூயா. விடுதலை. எதில் நீ அரெஸ்டாகி கிடக்கிறியோ, எதில் நீ இதில் இருக்க அடிமையாக இருக்கிறோ, அதிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இரண்டாவது நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. மூன்றாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில். அல்லேலூயா. நான்காவது நம்முடைய துன்பத்தில் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. ஐந்தாவது அந்த எந்த துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை தப்புவிப்பார். தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. பின்பு ஆறாவது நம்மை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏழாவது நீடிய ஆயுளால் நிறைவளித்து அவருடைய மீட்பை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 7 காரியங்கள் அன்பார்ந்தவர்களே. எத்தனை காரியங்கள்? 7 காரியங்கள். எத்தனை காரியங்கள்? 7 காரியங்கள். நீங்க ஆண்டவரை செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? அன்பு கூற வேண்டும். அவ்வளோதான். நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ அன்பு செஞ்சா போதும். நீ ஒன்று சும்மா இருங்கள், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இழுத்துக்கிட்டு தான் வருது. ஆமென். அந்த உற்சாகமாக வர மாட்டேங்குது. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த ஆமென். அல்லேலூயா. அது எவ்வளோ பேர் அந்த திருவெளிப்பாடு பார்க்கிறோம். வானதூதர்கள் எப்படி சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மூப்பர்கள் எப்படி சொல்கிறாங்க. உரத்த குரலில் எங்கே உரத்த குரல் இல்லையே, பலவீனம். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானீரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானீரே. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே,
வார்த்தைகளோ ஒழியாதையா. வார்த்தையை எந்நாளுமே வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் இயேசையா. உன் வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் இயேசையா. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்றவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல்லுவோம். ஒப்பு கொடுப்போமா நம்மை தாழ்த்தி? உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய நிழலில் தங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் அகரம், நாங்கள் நம்பியிருக்கும் இறைவன் அப்பா. ஆண்டவரே, உம்மை புகலிடமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம், உம்மை உறவிடமாக உறைவிடமாக நாங்கள் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உன் மீது அன்பு செலுத்துகிறோம் சுவாமி. ஆமன் பார்த்தவர்களே, உம்மை புகலிடமாய் கொண்ட மக்களுக்கு தீங்கு நேரிடாது என்று வாக்குத்தத்தம், வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்ற வாக்குத்தத்தம், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கையில் உன்னை தாங்கிக் கொள்வார் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் மிதி செல்வீர், ஒன்றும் உனக்கு ஏற்படாது என்ற தன் அடியாரை அன்பு கூறுகிறவர்களை பாதுகாக்கிறவர். உன்னதரின் பாதுகாப்பில் இருப்போரை துன்பம் அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய பாதுகாக்கிறவர், நம்மை பாதுகாக்கும் இறைவன் இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாப்பார். நீ முதல் நாளில் ஆண்டவர் சமூகத்தில் முறையிடாதே, முணுமுணுக்காதே. உன் கவலைகளை ஆண்டவரிடத்தில் போட்டுடு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வம். அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன், ஆர்வத்தோடு கர்த்தர் அனைத்தையும் செய்து முடிப்பவர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் முடிவெடுத்தால் யாரும் மாற்ற முடியாது. அவர் நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாட்களெல்லாம் அப்பா உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாட்களெல்லாம். அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்களின் பெயரை அறிந்ததால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஆண்டவர் நம்மை முன் குறித்திருந்தார், முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார், தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார். கடவுள் நம்மை அவருடைய பணிக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தயவு செய்து மறந்துடாதீங்க. முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார், மாற்றில் பங்கு பெற செய்தார், அவருடைய பணிக்காக நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா என்ற சிந்தனையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த முதல் நாள், ஒவ்வொரு நாளும் நமக்கு முதல் நாள். காலைல எந்திரிச்சா முதல் நாள், காலைல எந்திரிச்சா நமக்கு பிறந்த நாள்,
காலையில் எழுந்திரிச்சா நமக்கு வெட்டிங் டே, காலையில் எழுந்திரிச்சா எல்லா ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறந்தநாள் செப்பரேட்டாக கிடையாது. ஒவ்வொரு நாளும் நைட்டில் நம்ம தூங்குகிறோம், அது டெம்பரவரி டெத்து. முடித்து காலையில் எழுந்திரிச்சாதான் நமக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. நம்ம மூச்சு நின்று போச்சுடா, எல்லாம் நின்று போச்சு. அல்லேலூயா. அப்போ அது பிறந்த நாளாக இருக்காது, வேறொரு நாளாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மூச்சு பெருமூச்சின் வாயிலாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு செகண்ட் அந்த மூச்சு, நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியாது என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த சிந்தனையோடு ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களையும் இன்னும் யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒவ்வொருவரும் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம். கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் கடவுளுடைய அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு மீட்பர், கிறிஸ்து அருள் பொழிவு செய்யப்பட்டவர், ஆண்டவர் ஒருவரே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அன்பு, அமைதி, கிறிஸ்துவின் அருள், தூய் ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைந்த பற்று கலந்த அவருடைய இறை அன்பு நம்மோடு சேர்ந்து இருத்தல் என்ற சிந்தனையோடு ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஹேவ் நைஸ் டே. ஒவ்வொரு நாளும் அந்த சபத்தில் வந்து அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் இதை யூடியூப் வழியாக நாங்கள் ஃபார்வேர்ட் செய்கிறோம். மீண்டும் ஒருவரை கேட்டு பயனடைபடியாக உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. நீங்களும் பாருங்கள், கேளுங்க, கேட்டுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.